அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். காலையில் எங்கேம்மா நீங்கள் கிளம்பிட்டீங்க, பஸ்ஸில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நாங்கள் இது ஆவடி பஸ் டிப்போ. நாங்கள் பஸ்ஸில் தான் இருக்கோம். அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு வாரமே ஊற்றுறாங்க கூழ். ஸோ அதனால் சனிக்கிழமையே வந்து காலையில் கிளம்பிட்டோம். சாட்டர்டே சண்டே வந்து பாப்பாவுக்கு லீவுன்றதுனால சனிக்கிழமை காலையிலே வெடிகாலையில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஏற்றி விடுறேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் வரும்போது கொஞ்சம் இருட்டாகவே இருந்துச்சு. 5:30க்கெலாம் வந்துட்டோம். இருந்தாலும் இப்போலாம் 5:30க்கே கொஞ்சம் வெளிச்சமாயிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே எங்களுக்கு அப்புறம் ஒரு 3 பஸ்ஸு போயிடுச்சுங்க. எங்கள் பஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. கண்டுபிடிச்சி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸில் உட்காந்து, பஸ்ஸில் யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் வந்து உட்காந்துருக்காங்க டிரைவரு. அதுக்கப்புறமேட்டு வந்து கண்டக்டர் வர லேட் ஆகும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்கள் எப்போ தான் எடுப்பீங்க பஸ்ஸு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு அப்புறம் 3வது பஸ்ஸுக்கு அப்புறம் 4வது பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணாச்சு, அப்பாடா அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அது வரையும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு டாட்டா காமிச்சு வழி அனுப்பிச்சி விட்டாரு. ஓகே, நாங்களும் டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டோம். ஓகே, ஆயா வீட்டுக்கு ஒரே ஜாலியாக இருக்கலாம். ஒரே பஸ்ஸில் குஷியாக வராங்க 2 பசங்களும். அவங்களுக்கும் இது ஜாலியாக இருக்குது. எப்பவுமே வீட்டிலே இருந்துட்டு பைக்கில் தான் எங்கன்னா போவோம். பஸ்ஸில் போகிறது ரேர் தான். ஸோ ட்ரெயினும் கேட்டுட்ருக்காங்க, ஒரு நாள் கூட்டிகிட்டு போகணும். ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுனாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம் வீட்டில். ஸோ 2 பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுனால ஸோ அங்கேயே பஸ்ஸில் வீடியோ எடுத்ததோ ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸை பிடிச்சிக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நாள் தான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடுக்கல. ஸோ இதாங்க அம்மா வீடு. வந்தோடனே ஒரே அட்டகாசம், விளையாட்டு, ஆட்டம் தாங்க முடியல. ஸோ இங்கே காலி இடம், பெரிய இடம் அப்படின்றதுனால ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே கையில் பிடிக்க முடியல. இன்னொன்று குட்டி பாப்பா சீக்கிரம் தூங்கிட்டு வாங்க, பெரிய முடிச்சுட்டு இருப்பான், இவர் தான் தூங்கிடுவார். அதனால் அம்மா இட்லி சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து இட்லி ஊட்டிட்டேன். அவங்களுக்கு ஊட்டினதுக்கப்புறம் எனக்குமே செம பசி 5 மணிக்கு எழுந்ததுனால ஸோ நானுமே 2 இட்லி சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து பாப்பாவை தூங்க வைக்கணும். இதுக்கு நடுவில் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் இங்கே வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. அந்த சாரியில் வந்து வெளியே வந்து மரம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம், அதில் கட்டி விளையாடுவாங்க. இன்னொன்று வந்து வீட்டுலேயும் ஒன்று கட்டுவாங்க. அது இருக்குன்னா குட்டீஸ்க்கு. பாப்பா 2வது பையன் இருக்காரு நித்திஷ், அவன் வந்து உள்ளே தூங்குவான். வெளியே விளையாடுவாங்க, உள்ளே தூங்குவாங்க. ஆனால் உள்ளே இருக்க கட்டுற அந்த ஒரு இதுக்கு 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க சொல்லிட்டு தான் 2 கட்டுறோம் நாங்கள் வெளியே. ஆளுக்கு ஒன்று தனித்தனியாக விளையாடுவாங்க. அதுலேயுமே வந்து உள்ளே ஒன்று பாப்பா தூங்குறதுக்கோசம் உள்ளே காட்டினா அதுக்குமே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு. சரி, லொக்கேஷனை பார்த்து எப்படி கட்டலாம் சொல்லி ஒரு ஐடியா பார்த்துட்டு, ஏன்னா மரத்தில் வந்து ஒரு மரம் தான் இருக்குது, ஒருத்தர் இடிச்சிக்க கூடாது. வந்து ஸ்பேஸ் பார்த்துட்டு எந்த டைரெக்ஷனில் கட்டுறதுன்னு ஒரு அளவு பார்த்து மெஷர் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஊஞ்சல் கட்டுறதுக்கு எவ்வளோ அளப்பறை. ஸோ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து கட்டி முடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இவருக்கும் அவருக்கும் இடிச்சிக்காத மாதிரி, ப்ளஸ் அந்த பக்கம் மரம் இருக்குது, அங்கேயும் அவங்க இடிச்சிக்கூடாது விளையாடும் போது ஆடும்போது. அதனால் அப்படியே பார்த்து கட்டணுன்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணி கட்டியிருக்கேங்க. ஒரு வழியாக ஒருத்தருக்கு முடிச்சாச்சு. இந்த க்ரீன் வந்து குட்டி பாப்பா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டாங்க. ஆரஞ்சு வந்து பெரியவன் செலக்ட் பண்ணியிருக்கான், எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டு. ஸோ கலரில் கூட சண்டை, என்ன பண்ணுறது? ஏதாவது 1, 2 சண்டைனா அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். எல்லாத்துக்கும் சண்டைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே 5 மணிக்கு எழுந்து டயர்டு பஸ்ஸில் வந்து. ஸோ வந்து இவங்கள ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம் பார்த்தா, வந்த உடனே 2 பேருக்கும் சண்டை, விளையாட்டு சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. சரி இதுலையாவது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஏனையை கட்டி விட்டு அதை ஆட விட்டால் ஆட்டி விடுங்கன்னு ஒரு சண்டை. என்ன ஆட்டு உன் ஆட்டு 2 பேருக்கும் சண்டை. ஸோ ஒருத்தர் வந்து உட்கார வச்சாச்சு, ஃபஸ்ட்டு நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி உட்கார வச்சாச்சு. உட்காந்துட்ருக்காங்க. இதில் வந்து 2வது பையனை ஃபஸ்ட் பையனை உட்கார வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பையனை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டினதுக்கப்புறம் என்னை ஆட்டிவிடுமோ ஆனால் எனக்கு கால் செம்மையாக வலிக்கிறா சாமி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆடிட்டே இருங்கன்னு சொல்லி நான் போயிட்டேன். சரி எப்படி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப் வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு உங்களை யானையில் உட்கார வச்சு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வியூவாக உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செம இது மெமரி. எனக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப நான் இதெல்லாம் விளையாடிருக்கேன், நிறைய விளையாடிருக்கோம். என் பசங்க இப்போ தான் விளையாடுறாங்க, நாங்கள் நிறைய விளையாடிருக்கோம். பெரிய பசங்களாகி கூட நாங்கள் விளையாடிருக்கோம். இப்போ உட்கார முடியல, ஆசையாக இருக்குது, எருமை கடா மாதிரி இருக்கேன், பண்ணி மாதிரி ஆகிட்டேன். இப்போ உட்காந்தேன்னா புடவை கிழிஞ்சிரும். வந்து ஆசைப்பட தான் முடியும், விளையாட முடியாதுன்ற மாதிரி. இதை பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. என் மனம் அவங்க விளையாடுறது எனக்கு சின்ன வயசுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. சரி 2 பேரையும் ஆட்டி விடலாம் பார்த்தா இவன் சும்மா இருக்கானா பாருங்கள், இவனை பிடிச்சி அவன் இழுக்குது, அவனை பிடிச்சி இவன் இழுக்குதுன்ட்டு இதில் ஒரு சண்டை வேறு. இன்னதான் தனித்தனியாக அவங்கவுங்களும் கொடுத்தாலும் அடிச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்கக்கிட்ட பெரிய பிரச்சனையே. அப்பயுமே ஃப்ரீயாக விளையாட மாட்டானுங்க, அடிச்சுப்பானுங்க. ஓகேடா நீங்கள் எப்படியாவது விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேங்க.
ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நாளைக்கு கூழ் ஊற்றுறது எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவங்கள வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் மட்டும் தான் என்னால் பண்ணேன். இதை வந்து பொன்னாங்கண்ணி கரை வீட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கூட உட்காந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து கீரை கிள்ளணும். நிறைய கீரை இருக்கிறதுனால 2 பேர் சேர்ந்து கிள்ளினா தான் சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு கூட உட்காந்துட்டேன். இவங்க வந்து வெளியே விளையாடுங்கடா சொல்லிட்டு அனுப்பிவிட்டா அவங்க வந்து தொட்டிலேருந்து யானையிலேருந்து இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வந்து தூங்கிட்டான். ஏன்னா செம தூக்கம் அவனுக்கு வேறு 5 மணிக்கு எழுந்துதா, நீ ஃபஸ்ட்டு தூங்குறா ராசா சொல்லிட்டு அவர் தூங்க வச்சாச்சு. அவர் தூங்கினா தான் அடுத்து வெளியே பார்க்க முடியும். ஸோ வேறு எதுவுமே வந்து எல்லாமே இன்கம்ப்ளீட் ஒர்க் ஆகிடும் அவர் முடிச்சிருந்தானா. இவனுக்கு வந்து அவன் தூங்கினோன்னே செம போர் அடிச்சிச்சு. ஏன்னா இருக்கிறதே 2 பேர் தாங்க, பசங்க யாரும் இல்லை. ஸோ தம்பி இருந்தால் ஒத்துமையாக இல்லைனாலும் அடிச்சுட்டாவது ஒரு டைம் பாஸ் பண்ணுவாங்க, சண்டை போட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இவன் தூங்குறதுனால போடிக்கிறமா டார்ச்சர் பண்ணி ஆனால் எழுப்பதுலேயே குறியாக இருந்தான். ஸோ அவன்கிட்டேருந்து பிரித்து விடுறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ லஞ்சில் அம்மா என்ன தான் பண்ணுறான்னு போய் கிச்சனில் போய் பார்த்தா, ஏன்னா எங்கேயுமே வந்து பெருசாக ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா பாப்பா தூங்க வைக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். இவங்க சும்மா இருக்க மாட்டுறாங்க, வெளியே போய் அட்டகாசம் பண்ணுறாங்க. லஞ்சில் வந்து வடைங்க, அது வடை மாதிரி வச்சு குருமா மாதிரி வச்சு அதில் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குழம்பு. ஸோ வடை குழம்பா, குருமா குழம்பு, பகடா குழம்பு இப்படி வச்சிடலாம், பகடா குழம்பு. அந்த பகடா குழம்பு வந்து நான் சுடுறேம்மா சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப நாள் நிற்க முடியாதுன்னு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சதை பாதி குழம்புல போட்டுட்டு மீதியை வந்து சாப்பிட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, பாப்பா சின்ன பையனுக்கு வடைனா பிடிக்கும். ஸோ அவர் வந்து எழுந்துட்டார். எழுந்து கொஞ்சம் அவங்க அண்ணன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வடிக்க லேட்டாகும் சொல்லிட்டு வடை கொஞ்சம் நேரம் கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லி நான் வடையாக எடுத்துகிட்டு குழம்புல போடாமல் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிட்டுருக்காங்க. எங்கே இருக்குது அது மாதிரி எதுனா ஆட்டப்பட்டிருக்கு. உள்ளே நிம்மதியாக வேலை செய்யவே முடியாது. என்ன பண்ணுறாங்க எட்டி பார்க்குறதே பாதி வேலை போயிடும். சரி மீதி அப்புறம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த கொஞ்சம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிற வரையும் சுட்டுட்டு பசியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு ஊட்ட போயிட்டேன். ஸோ இது வரையும் வீடியோ பார்த்தவங்களுக்கும் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே. ஸோ நான் பாப்பாவுக்கு இதெல்லாம் ஊட்ட நான் வெளியே கிளம்பிட்டேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. டாடா பை பை, டேக் கேர், ஐ லவ் யூ.